ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு இறுக்கம் நிறைந்த ஒரு நுரையீரல் கண்டிஷன். நம்மளோட நுரையீரல் நல்லா சுருங்கி விரிவடைய ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்க நம்மளோட உடம்பே ஒரு திரவத்தை சுரக்கும். அதை தான் மியூக்கஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நுரையீரல் தேவையான அளவுக்கு சுருங்கும் போதும் விரிவடையும் போதும் உள்ள நிறைய சேம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் போய் உள்ள டீப்பா ரீச் பண்றதுக்கும், அட் த சேம் டைம் உள்ள இருந்து கழிவுகளோட கார்பனேட்டட் ஏரை வெளியேற்றும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு தேய்மானம் உண்டாகாம இருக்கிறதுக்கு, ஃப்ரிக்ஷன் உண்டாகாம இருக்கிறதுக்காக தான் இந்த மியூக்கஸ் சுரப்பி சுரக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த மியூக்கஸ் நம்ம உடம்புல அளவுக்கு மீறி சுரக்க ஆரம்பிச்சிடும். அது அளவுக்கு மீறி சுரக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான். சரி, இந்த மியூக்கஸ் அதிகரிக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெவலுக்கு மேல அந்த மியூக்கஸ் நம்மளுடைய லங்ஸோட இயக்கத்தையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். நார்மலா விரிவடைஞ்சு சுருங்குற இந்த ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிச்சிரும். இந்த இறுக்கத்தின் மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மூச்சு விடும்போது திணறல் வர்றது, இயல்பா மூச்சு விட கஷ்டப்படுறது போன்ற காரியங்கள் நடக்கும். சில பேருக்கு இந்த மியூக்கஸ் அதிகரிக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு ப்ராப்பரான ஒரு டயட் இல்லாமல் இருக்கிறது, இது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லைனா அலர்ஜன்ஸ், அவங்க இயல்பாகவே ஒரு சில பொருட்களுக்கு அலர்ஜிக்காக இருப்பாங்க. அந்த பொருட்களை சாப்பிடும் போதோ அது சார்ந்த ஸ்மெல்லை உணரும் போதோ, இல்லை இப்போ ஒரு நாய் பூனை இது போன்ற அதோடைய ரோமங்கள்லாம் அவங்களுக்கு ஆகாது, ஒரு பூக்கள்ல இருந்து வர்ற மகரந்தம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அலர்ஜிக் விஷயத்தை உண்டு பண்ணும். அதன் மூலியமா கூட இவங்களுக்கு ஆஸ்துமா அட்டாக் எனி டைம் வரும். ஸோ இந்த ஆஸ்துமாங்கிறது நிறைய இந்த மியூக்கஸ் இறுக ஆரம்பிச்ச பிறகு மூச்சு திணறல உண்டு பண்ணும். இந்த மூச்சு திணறல உண்டு பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு முறையும் சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். இதற்கான எமர்ஜென்சி மெடிசன்ஸ்க்கு போவாங்க, இன்ஹேலர்ஸ்க்கு போவாங்க. சரி, இதுல யோகால எந்த விதமான தீர்வை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நெஞ்சு பகுதி விரிவடையக்கூடிய பேக் பெண்டிங் எக்ஸசைசஸ்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். படிப்படியாக தான் இந்த பயிற்சியை பண்ண முடியும். முதல் ஒரு வாரம் அவங்க முறையான டயட்டை சேஞ்ச் பண்ணி மியூக்கஸ் அதிகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுபட்டு நல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிடணும். இந்த விதமான உணவுகளை எடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த மியூக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் நம்ம நெஞ்சு பகுதி விரிவடையக்கூடிய பயிற்சிகளை படிப்படியா செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல கேட்டீங்கன்னா, புஜங்காசனா ஒரு பெஸ்ட் செஸ்ட் ஓப்பனிங் எக்ஸசைஸ். யார் வேணா எந்த வயசுக்காரங்களும் இந்த பயிற்சியை செய்யலாம். என் பெட்டு மேலே படுத்துட்டு கூட இந்த பயிற்சியை பண்ணலாம். தரையில மேட்ல படுத்துட்டு தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மைல்டா இந்த பயிற்சியை முதல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். சரல் புஜங்காசனால ஆரம்பிச்சு முழுமையான புஜங்காசன பயிற்சி பண்ணலாம். ஒவ்வொரு முறை இன்ஹேல் பண்ணி அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணும் போதும் ஒரு 5 கவுண்ட்ல இருந்து 7 கவுண்ட் வரைக்கும், அப்புறம் அவங்க பாடியோட கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் மூச்சை இழுத்து மேல் நோக்கி இருந்துட்டு மூச்சை விட்டபடியே கீழ் நோக்கி போலாம். இதுக்கப்புறமா திரியக்க புஜங்காசனா பண்றதுமே நுரையீரலுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்ல ஒரு இளமையா இருக்கீங்க, பிராக்டிஸ் பண்ண முடியும்னா தனுராசனா, உஷ்ட்ராசனா, கேமல் போஸ், சக்ராசனா போன்ற பயிற்சிகளை பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஆஸ்துமா வருது, அதுக்கு ஜெனட்டிக் ரீசன்ஸும் இருக்கு. இல்லைனா இயல்பாவே அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு அலர்ஜிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்லயே யோகா பயிற்சியில ஈடுபடுத்தினீங்கன்னா அந்த நுரையீரலுடைய இம்யூனிட்டி அதிகரிக்கும். நுரையீரல்ல சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப அவங்களுக்கு அதை தாங்கும் சக்தி அதிகரிக்கும், நுரையீரலுடைய கெப்பாசிட்டி அதிகரிக்கும். இந்த மாதிரி அதிகரிக்கும் போது ஆஸ்துமா போன்ற நோய்கள்னால வர அசௌகரியங்களை ஆரம்பத்திலேயே நம்ம தடுக்கலாம். மூச்சு பயிற்சின்னும் போது அசிடிட்டி, கேஸ்ட்ரிட்டிஸ் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க தாராளமாக கபாலபத்தி பயிற்சியை ஆரம்பிக்கலாம், பஸ்திரிக்கா பயிற்சியை ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சிகள் ஆரம்பிக்கிறது மூலியமாகவும் சிம்ம கர்ஜாசனா, சிம்மாசனான்னு சொல்லுவாங்க, இந்த பயிற்சிகள் பண்றது மூலியமாகவும் ஆஸ்துமா நோயிலிருந்து முழுமையாவே விடுபடலாம். இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.